ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சும்மா ரேண்டமான வீடியோ தான். மார்னிங் எந்திரிச்சு சமையலெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டே கொஞ்சம் விஷயங்கள் வந்து பேசலான்ட்டு இருக்கேன். இப்போல்லாம் வந்து மார்னிங்க்கு வந்து ஹெல்த்துக்காக ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் வந்து சீரகமும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் அப்படியே குடிச்சுப்பேன். வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. இப்படி இது குடிக்கிறனால கொஞ்சம் நல்லா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை வந்து ரெகுலராக இப்போ குடிச்சிட்ருக்கேன் மார்னிங் டைமில். அப்படியே வந்து மற்ற சமையலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இப்போலாம் அதிகமாக வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாளும் ஒரே மாதிரி ஒரே டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிலர். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க நம்ம டைம் லைனில் தான் வாழ்கிறாங்களா இல்லை ஏதாவது பேரலல் யூனிவர்ஸ் ஏதாவது லிங்க் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஒரு சிலர். இன்னொரு இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ரொம்ப ஈஸியாக வந்து கடந்து போயிடலாம். இன்னும் சிலர்லாம் இருக்காங்க பாருங்களேன், பெருந்தன்மைனா ஒரு பேச்சுக்கு கூட இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. பெருந்தன்மையை கூட விட்டுடலாங்க, அது பெரிய மனுஷங்களுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் கூட இல்லாத அளவுக்கு கூட நிறையா மனுஷங்க இருக்காங்க. யாருமே நான் நேம் வந்து மென்ஷன் பண்ணல, ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் யாரை வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்கிறதே ஒரு டைம் லூப் லைஃபு. ஸோ அதில் கொஞ்சம் கூட என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் எப்படி சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் தேடுறேன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது வித்தியாசமாக ஸ்க்ரீன் சேவர் வரும். அது ஒரு 4-5 வரும் ரிப்பீட்டாக. ஸோ அதை பார்க்குறதே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து இந்த டெய்லியும் வந்து ரிலாக்ஸ்டாக ஜன்னல் கிட்ட நின்று தண்ணி குடிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் வந்துட்டு நிறைய மரங்கள் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், நெல்லிக்காய் மரம், மாங்காய் மரம், சப்போட்டா மரம், அப்புறம் வந்துட்டு கொய்யா மரம் இருக்குது, செம்பருத்தி பூ மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுலேயும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு அழகான ஒரு விஷயம் மறைஞ்சிட்ருக்கு. டெய்லியுமே இந்த இடத்துக்கு வந்து இந்த மயில் தெரியுதுங்களா, அந்த மயில் வந்து இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுக்கும். நான் டெய்லி அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து ரிலாக்ஸ்டாக தண்ணி குடிச்சிட்டு நின்றுட்டுருப்பேன் ஜன்னல்கிட்ட. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு நாய் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அது வந்து எப்போவுமே கட்டி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவுத்து விட்டால் போதும், அப்படியே சுற்றிக்கிட்டு வந்துட்டு என்னை பார்க்குறக்கு கம்பெனிக்குள்ளே வந்துடும். அதை பார்க்கும்போதும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வந்து குதிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட வந்து விளையாடும். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அணில், பறவைங்க எல்லாம் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்ருக்கோம். ஆனால் அது கேட்குறக்கே அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதே மாதிரி மயில் குட்டிங்கன்னா ஏகப்பட்டது வரும். இங்கே வந்து வீடுங்க கம்மியாக இருக்கனால நிறைய வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதே ஒரு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் பெருசாக எதுவுமே மனசில் வச்சுக்காமல், யாராவது நம்ம ஹர்ட் பண்ணால் கூட, நம்மளை மதிக்கலைன்னா கூட அதெல்லாம் பெரிய விஷயமாகவே நினைக்கக்கூடாது. கூந்தல் அளவு தான் எடுத்துக்கணும். அதையெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அப்படியே வந்து மனசும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.